எக்ஸுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய 3 இலக்க எண், ஓகேவா. ஒய்ன்றது வந்து மிகச்சிறிய 3 இலக்க எண். இந்த எக்ஸ் ஒய்னு இருக்குல்லையா, ரெண்டுமே வந்து 3ஆல் வகுப்படும், ஓகேவா. 3ஆல் வந்து டிவைட் பண்ண முடியும், அதாவது முழுசாக டிவைட் ஆகும், புள்ளி வச்சுலாம் கிடையாது, ஓகேவா. ஃபுல்லாக டிவைட் பண்ண முடியும், ஆனால் 2 9ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஓகேவா. அந்த எக்ஸ் ஒய் தான் நம்ம கண்டுபிடிச்சி அதோட வித்தியாசம் வந்து கேட்குறாங்க, அதை வந்து மைனஸ் பண்ணி வர ஆன்சர் வந்து இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சம்முக்கு வந்து நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் இருந்தால் ஈஸியாக போடலாம், தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு. இங்கே வந்து பாருங்கள் 3 இருக்கா, 3 அப்புறம் 2 9. இது வந்து டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். டிவிசிபிலிட்டி ரூலுக்கு நான் தனியாக வீடியோ வந்து நான் வந்து ரெடி பண்ணி போடுறேன், ஓகேங்களா. நான் வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட்லேயே நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கல, சர்ச் பண்ணி இல்லை சஜஷனில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் வந்து டிவிசிபிலிட்டி ரூல்னு ஒரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து 1 to 19, ஓகேவா, 1லேருந்து 19 வரைக்கும் எப்படி வந்து நம்ம கண்டுபிடித்து நம்பர் டிவைட் ஆகுமா இல்லையான்றது வந்து அதில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த கொஸ்டின் பேப்பரோட ப்ளேலிஸ்ட்டும் நான் கொடுக்குறேன், ஓகேவா. நீங்கள் வந்து மற்ற கொஸ்டின்ஸும் பார்க்கலாம், இந்த வீடியோ பார்த்தாலும் அதில் செக் பண்ணி பாருங்கள், சரி, ஓகே. இது ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 இலக்க பெரிய எண்ணுன்னா நான் வரும், 3 இலக்க பெரிய எண்ணா 3மே வந்து நான் வரும், 3மே 9. அதுக்கு மேலே பெரிய நம்பர் சொல்ல முடியாது இல்லையா, அதுக்கு மேலே 1 ஆட் பண்ணால் ஆகிடும், 1000 ஆகிடும். அது வந்து 4 இலக்கம் இல்லையா, 1 2 3 4 ஆகிடும். நமக்கு தேவையானது 3 இலக்கம் தான் இல்லையா, 3 டிஜிட் தான் இருக்கணும். இப்போ பெரிய நம்பர் இது தான். இப்போ வந்து இந்த 2 ரூலை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். 3ஆல் டிவைட் ஆகணும், ஓகேவா. 3ஆல் டிவைட் ஆகணும். இது வந்து நீங்கள் அப்படியே சொல்லிடலாம், 3மே 9 டிவைட் ஆகும். ரூல் என்னென்னா டிவிசிபிலிட்டி ரூல் 3க்கு என்னென்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், ஓகேவா. எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, ஆனால் ஒரு 27. அது வந்து 3ஆல் டிவைட் ஆகணும். இந்த மாதிரி டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகணும்னு அர்த்தம், சரி, ஓகே. இந்த நம்பர் அப்போ 3ஆல் டிவைட் ஆகும், ஆனால் 2ஆலையும் 9ஆலையும், ஓகேவா. 2ஆலையும் 9ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது, வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. 2க்கு நான் டிவிசிபிலிட்டி ரூல் அது உங்களுக்கே தெரியும், கடைசியில் ஈவன் நம்பர் இருந்தால் டிவைட் ஆகும். இங்கே வந்து 6 நம்பர் இருக்குது, அப்போ டிவைட் ஆகாது. ஆனால் 9 டேபிள் இது ஆகிடும் இல்லையா, 9 டேபிள் இது நீங்கள் பார்த்து சொல்லிடலாம். 9க்கு நான் டிவிசிபிலிட்டி ரூல்னால் 3க்கு ஒரு ரூல் பார்த்தோன்னே அதே மாதிரி ரூல் தான் பாருங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ண வர்ற நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகணும். 3க்கு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுறா வரும் இல்லையா நம்பர், அது வந்து 3ஆல் டிவைட் ஆகணும். 9க்கு வந்து 9ஆல் டிவைட் ஆகணும். ஆட் பண்ணால் 27, 9 டேபிள் ஆச்சுன்னா 3 டைம் வரும். அப்போ இது 9 டேபிளில் டிவைட் ஆகும். நமக்கு என்னது 9 டேபிளில் வகுப்படாத அப்படின்னு கொடுத்துறாங்க. 2 டிவைட் பண்ண முடியாததாக இருக்கணும். 2ஆல் டிவைட் பண்ண முடியல, ஆனால் 9ஆல் பண்ண முடியல. அப்போ இந்த நம்பர் எடுத்துக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 3ஆல் வகுக்கக்கூடிய அடுத்த நம்பரை பார்க்கணும். இதுலேருந்து நம்ம 3 கழிச்சா நான் கிடைச்சிடும், நமக்கு அடுத்த நம்பர் கிடைச்சிடும் இல்லையா. அப்போ இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் வரும் 24. 24 வந்து 3 டேபிளில் போகும். இது வந்து நீங்கள் அப்படியே கழிச்சாலே வந்துடும் அடுத்த நம்பர், ஓகே. சரி, இப்போ வந்து இது 3 டேபிளில் டிவைட் ஆகும். அடுத்தது 2ஆல் டிவைட் ஆகக்கூடாது, ஆனால் இது 2ஆல் டிவைட் ஆகும் இல்லையா. கடைசி ஈவன் நம்பர் முடியுது, அப்போ டிவைட் ஆகும். அப்போ இதுவும் எடுத்துக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டிவைட் ஆகும், இதோட 3 கழிச்சிக்கலாம் இல்லையா. இதுதான் வந்து அடுத்த நம்பரு. இது வந்து 2ஆல் டிவைட் ஆகாது, நமக்கு தெரியும் இல்லையா. கடைசியில் 6 நம்பர் முடியுது. அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ண நான் கிடைக்கும் பாருங்கள், 18 21. 21 வந்து 9ஆல் டிவைட் ஆகாது. இப்போ இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகும், 2ஆலையும் 9ஆலையும் ஆகாது, ஓகே. அதுதான் அவங்க கொடுத்துருக்க ரூலு. அப்போ இந்த நம்பர் எடுத்துக்கலாம், இது ரைட். இது வந்து என்னது 3 இலக்க பெரிய நம்பர். அடுத்து வந்து 3 இலக்க சிறிய எண், ஓகே. 3 இலக்க சிறிய எண் இதுதான் வந்து 3 இலக்கத்துல சிறிய எண். இது வந்து 3 டேபிளில் டிவைட் ஆகாது இல்லையா. அது மட்டும் இது ஈவன் நம்பரு, அதை அதனால் இதை எடுக்கக்கூடாது. அடுத்த நம்பர் நான் பண்ணோம், அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணுற நம்பர் தான் நம்ம எடுக்கணும் இல்லையா. இந்த 102 தான் வந்து 3ஆல் டிவைட் ஆகுன்றது நம்ம எப்படி சொல்கிறோம், நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குல்ல, அதை வச்சு தான் சொல்கிறோம். அதாவது இது ஆட் பண்ணால் நான் வருது, நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 வருது. 3ஆல் டிவைட் பண்ண முடியாது, மேலே அப்போ 3 வரணும், ஓகேவா. அப்போ இது கூட நான் ஆகணும் 2 ஆட் பண்ணால் தான் தெரிஞ்சிடும் இல்லையா. இது வரைக்கும் ஆட் பண்ணால் நான் 1 வருது நமக்கு. அப்போ 3 வரணும், இது கூட 2 ஆட் பண்ணாலே போதும் இல்லையா. இதை ஆட் பண்ணால் வரும் 3 வரும். அப்போ இது டிவைட் ஆகுன்னு அர்த்தம். இல்லைன்னா இது சின்ன நம்பர் தான், நான் ஈஸியாக சொல்லிடலாம். 99 3ஆல் டிவைட் ஆகும். இது கூட 3 ஆட் பண்ணால் இது 102, அந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். மறக்காமல் அந்த டிவிசிபிலிட்டி ரூல் வீடியோ வந்து பாருங்கள், நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் லிங்க் தரேன். இங்கே வந்து 3 9 நம்ம கொஞ்சம் ஈஸியாக போடணும். 7 11, ஓகேவா, அந்த மாதிரிலாம் கொடுத்திங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல் வந்து யூஸ் ஆகும், ஓகேவா. ஆனால் இது ஈவன் நம்பராக இருக்குது, அப்போ இது எடுத்துக்கூடாது. அப்போ இது கூட 3 நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணால் 105. இதுன்னு இது 3 டேபிளில் டிவைட் ஆகும். கடைசியில் ஆட் நம்பராகவும் இருக்குது. அப்போ 2 டேபிளில் டிவைட் ஆகுது. 9 டேபிளில் பார்த்துனா போன எல்லாத்தையும் ஆட் பண்ணினா 6 கிடைக்கும். 6 வந்து 9 டேபிளில் டிவைட் பண்ண முடியாது இல்லையா. 3 இலக்க சிறிய எண்ணிலேயே 3ஆல் வகுப்படும். 2 9ஆல் வகுப்பட எண்ணுன்னா இதுதான். இப்போ இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய். அவங்க என்ன கேட்குறாங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் கேட்குறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 888 தான் ஆன்சர். ஓகேங்களா, 888 தான் ஆன்சர்.